I am Chandri, dear plus 2 accountancy students. Chapter number 2nd, sum number 21, page number 77, non-profit organization. From the following receipt and payment of Aircard Youth Association, prepare income and expenditure for the year in 31st March 2019 and the balance sheet as on the date. Okay, receipt and payments are given as on 31st March 2019. இதில் நார்மலாக என்ன பண்ணணும், ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ரிசீப்டில் வர்றது எல்லாமே இன்கம்ல வரும், எக்ஸ்பெண்டிச்சரில் வர்றது பேமெண்ட்ஸில் இருக்கும். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரிசீப்ட் அண்ட் பேமெண்ட்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும், அசட்டோட வேல்யூ எல்லாமே இருக்கும், அசட்டும் இன்க்ளூட் ஆகும். ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜஸ்ட் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதில் எந்த அசட்டும் வராது, ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் வராது. ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் த மெயின் திங் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷனில் ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர். ஓகே, கரண்ட் இயர். இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா சம்மளோட மார்க் எல்லாம் போயிடும். கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேயா, கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன? இப்போ இந்த வருஷம் 30,000 வரணும், ஆனால் 25,000 தான் வந்திருக்கு, 25,000 we received. இப்போ மீதி 5,000 பெண்டிங். அப்போ அதுதான் கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங். So that should be added with the subscription of the current year. Okay, current year உடைய subscription ல add பண்ணணும். As well as it should be taken to the balance sheet in the asset side. Okay, asset side of the balance sheet. Second, previous year, அதாவது போன வருஷம் ஓகே கொடுத்த அமௌண்ட், போன வருஷம் லாஸ்ட் இயர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அமௌண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் இயர் வந்து ப்ரீபெய்ட் இன் அட்வான்ஸ். ப்ரீபெய்ட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அதை மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா வில் டூ ஈஸிலி அண்ட் சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. இதில் ஒரு சின்ன இதுதான் இருக்கும், அதை மட்டும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது வில் கெட் மார்க்ஸ். நம்ம வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் தி ரிசிப்ட் நவ். டு பேலன்ஸ் brought on cash in hand வராது. கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் புக் இல்லையா, பர்ச்சேஸ் ஆஃப் புக் வந்து அசெட். இது எதில் வரும்? லைபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் வரும் 10,000. இதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதாவது நார்மலி கேபிட்டல் நேச்சர்னா, அதாவது is occasionally will receive the amount. Revenue nature na, so often we have to get it. Shall I quote an example? இப்போ ஒரு ரெண்ட் ஹவுஸுக்கு கொடுப்போம், மாதம் ரெண்ட் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டுக்கு பேர் ரெவன்யூ ரிசிப்ட். அட்வான்ஸ் ஒரு அமௌண்ட் நமக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் ஓனர்கிட்ட கொடுப்போம்ல, அந்த அட்வான்ஸ் தான் கேபிட்டல் ரிசிப்ட். அதாவது கேபிட்டல், நம்மளுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எப்பயாவது இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள திருப்பி கேட்டாலும் அடிஷ்னல், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அதுதான் உங்களுடைய இதில் கொடுத்துருக்காங்க. இஃப் த ஃபீஸ் கலெக்டட் எவ்ரி மெம்பர் ஒன்லி ஒன் அண்ட் அட் த டைம் இட் இஸ் கால்ட் தட் இஸ் கேபிட்டல் ரிசிப்ட். ஓகேயா, தென் அதுக்கப்புறம் இன்னொன்று கவர்மெண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் கிராண்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் கிராண்டில் 2 இருக்குது. Work grant received towards construction of building. Construction of building na asset. Yeah, and the asset, the acquisition of asset, acquisition of purchase. Purchase of asset that will be treated as a capital nature. That is in the non-recurring nature. Then grant received towards the maintenance of the building and maintain பண்றதுக்கு maintenance, repairs, salary கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா அதெல்லாம் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வராது. அது வந்து ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது ரெக்கரிங் மீன்ஸ் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெக்கரிங்னா அடிக்கடி. இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதுதான் மெயின். இப்போ இதில் சம்பளம் பார்க்கும்போது கவர்மெண்ட் கிராண்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் புக்ஸ். புக்ஸ் வந்து ஒரு அசெட். அதனால் நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு
சைடில் போடும். சப்ஸ்கிரிப்ஷன் 24,800 அது இப்போவே கரண்ட் இயரில் வரும். அட்மிஷன் ஃபீ எக்ஸ்பென்சஸ் ப்ரைஸ் ஃபண்ட் ரிசீவ்ட் அப்படின்னா அதாவது ஸ்பெஷல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம். அதில் உங்கள் புக்கில் சில இன்ஃபர்மேஷன் ஃபண்டை பற்றி என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா there are any specific fund. என்ன specific funds? Tournament fund, prize fund. இதெல்லாம் balance sheetல these funds are shown in the liability side of the balance sheet. தனியாக காட்டணும். இதெல்லாம் tournament fund, prize fund இதெல்லாம் எதில் காட்டணும்? balance sheetல liability sideல காட்டணும். அதாவது suppose any income to the fund there should be added the fund and expenses relating to the fund. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் டோர்னமெண்ட் பண்ணாலும் சரி அதாவது ப்ரைஸ் பண்ணாலும் சரி அதில் ஏதாவது எக்ஸ்பென்ஸோ ஏதாவது இன்கமோ வந்துச்சுன்னா இன்கம்னா ஆட் பண்ணணும், எக்ஸ்பென்ஸ்னால் லெஸ் பண்ணணும். அதை கொண்டு போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட் சைடில் போடக்கூடாது. எவ்ரி கால்குலேஷன் சுட் பி இன் த லயபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் ரிகார்டிங் தி ஃபண்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது ப்ரைஸோட ரிசீப்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பென்ஸு, இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர். இப்போ பேமெண்ட் சைடில் வரும் சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இதுவும் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸ்டேஷ்னரி அதுக்கு முன்னாடி புக் பர்ச்சேஸ். ஏற்கனவே புக் ரிசீப்ட்னு ஒன்று இருக்குது, புக் பர்ச்சேஸ் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ரெண்டையும் நம்ம பின்னாடி நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் வரும்போது சொல்கிறேன். ஸ்டேஷ்னரி பர்ச்சேசஸ் இதையும் நம்ம என்ன செய்யணும்? பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் அண்ட் ஆட் ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் வெளியே போகுது. ஓகே, ப்ரைஸ் அவார்டட் இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வரும். ஓகே, பேலன்ஸ் இன் கேஷிங் அண்ட் இது வராது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் 20,000, கேபிட்டல் ஒரு 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டாக் ஆஃப் புக்ஸ் 1/4/2018. ஓகேயா? நான் அதாவது இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக் அதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் நம்ம போடுறோம். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் அட் ரிசீவ் இது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷனை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆட் பண்ணுவோம் அவுட்ஸ்டாண்டிங்கில். அதே சமயம் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன செய்வோம்? அசட் சைடில் எழுதுவோம். ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ரெண்டையும் கொடுத்தோம். இட் வில் பி அட்ஜஸ்டட் இன் த பேலன்ஸ் ஷீட். இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்கலாம். ஓகேயா? Now we are going to see the income and expenditure of now we are going to see the expenditure and income. We are going to do the income and expenditure for the year ended 31st March 2019. Expenditure என்ன வரும்? அதாவது பேமெண்ட்ஸ் சைடு பார்த்துக்குவோம். சேலரி, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் அது பேலன்ஸ் ஷீட்டில் வரும். தென் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஏற்கனவே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,800 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி 1/4/2018 ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 1,200 ப்ளஸ் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் 1,200 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3,000. தென் இன்னொன்று க்ளோசிங் ஸ்டாக் 31st March 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,000. இது ரிமைனிங் அமௌண்ட். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணுறது பண்ணுறோம். நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் 2,100. ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த இன்கம் சைடு வரும். இன்கம் சைடுனா இங்கே ரெசிப்ட்ஸ், cash in hand அது வரக்கூடாது. government grant that is it should be appear in the liability side of the balance sheet. subscription 24,800 adjustment ல கொடுத்திருக்காங்க. ஒரு outstanding subscription 1,700 that should be added. The amount is 26,500. then admission fee 2,000, bank interest, then sale of newspaper முடிச்சாச்சு. okay but now we are closing the account and whether you are getting excess of
that is excess amount or surplus or deficit. Income side நம்ம total பண்ணும்போது we get 47,500. We get 47,500. Now we are going to total the income and expenditure side. So first income side le jaasti amount irukku. So the amount will be 31,100. Okay. The 31,100 இருந்து இந்த 4 value 4 value add பண்ணி 31,000 இருந்து minus பண்ணும்போது we get 6,800. That is a surplus. So that should be added along with the capital. Add surplus. Normally income and expenditure la நம்ம என்ன பண்ணுவோம், surplus or deficit போடுவோம். Okay, balance carry down, balance draw down la எதுமே போடக்கூடாது. Income excess over expenditure, that is a surplus 6,800. Now we are going to prepare the balance sheet as on 31st March 2019. So surplus amount namakku by preparing the income and expenditure we got the surplus 6,800. Capital fund ஏற்கனவே கொடுத்திருக்காங்க adjustment 20,000. So 20,000 plus surplus in as per the income and expenditure 6,800, that is 26,000. Government grant for purchase of book அப்படினு சொல்லிருந்தோம்ல, அது வந்து as liability இல்ல திருப்பி நம்ம வந்து அதுக்கு பே பண்ணணும், அதனால 10,000. Then price fund எல்லாமே liability சைடுல தான் வரும். price fund receipt எல்லாம் ஒரு 6,000 வந்திருக்கு. payment சைடுல ஒரு 5,000 prize awarded 6,000 ரூபாய் வாங்கியிருக்கோம், நம்மளுக்கு வந்திருக்கு. அதுல 5,000 ரூபாய்க்கு நம்ம அவார்ட் கொடுத்துட்டோம் இல்லையா, அந்த இதெல்லாம் வாங்கி பிரைஸ் கொடுத்தாச்சு. மீதி நம்மளுக்கு எவ்வளவு இன்னும் இருக்கும், இன்னும் கொடுக்க வேண்டியது பெண்டிங் அமௌண்ட்ல இது திருப்பி கொடுக்கணும், டு பி பெய்ட் இல்லையா, அது வந்து 1,000 rupees. ஓகேயா, இப்போ liability சைடு கொடுத்துருச்சு. அசெட் சைட ஓப்பனிங் ஸ்டாக் பின்னாடி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் த புக் as on 1/4/2018 ஓப்பனிங் ஸ்டாக் 9,200 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கோட பர்ச்சேசஸ், ஏன்னா இதை வந்து நம்ம யூஸ்வலாக ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடும். இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஒன்லி we are preparing receipt and payment as well as income and expenditure. income and expenditure இது வராது, அதனால நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போய் அதை நம்ம காட்டிடுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் 9,200 கொடுத்துருக்காங்க. பர்ச்சேசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோ 15,000 புக் பர்ச்சேஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்கோம் இல்லையா, 15,000 ரெண்டையும் ஆட் பண்ணி 24,200. அப்போ பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் அட் அண்ட் 9,900. இது நம்ம வந்து க்ளோசிங் பேலன்ஸில் போடணும் பேலன்ஸ் ஷீட்டில். தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்து 1,700. இதை நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட அந்த கரண்ட் இயரில் இந்த கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணணும். ஓகே, இது அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள வந்ததுனால ரெண்டு இடத்துல போடுறோம், ஒன்று இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று பேலன்ஸ் ஷீட் 1,700. தென் க்ளோசிங் ஆஃப் ஸ்டேஷ்னரி, ஒரு க்ளோசிங் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஒரு 2,000 பெண்டிங் இருக்குல்ல, அது அந்த 2,000 நம்ம இங்கே போடுறோம். ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அந்த 2,000 நம்ம இங்கே போடுறோம். இப்போ now we have to find out the total. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணும்போது 37,800. இப்போ லைபிலிட்டி சைடும் அசெட் சைடும் டேலி ஆயிடுச்சு. இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷனரி உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, 4th கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங். யூஸ்வலாக க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு எங்கே வரணும், பேலன்ஸ் ஷீட்டில் வரும், அதனால தான் அது 2,000. ஓகே, தேங்க்யூ.